ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ரெண்டு செமஸ்டர்லையுமே இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டரில், ப்ளஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங்லேயுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்ஜெக்டில் தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இத்தனை சப்ஜெக்டில் கேட்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வெறுமனே பிஎடுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் சிடெட்டுக்கு படிக்கிறீங்க, டிஆர்பிக்கு படிக்கிறீங்க, டெட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணாலே கண்டிப்பா இதை பத்தியான ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கிற இந்த கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் போட்டு எப்படி எழுதுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு ஏன் 2009 அப்படின்ற நேம் வந்துச்சு, இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இது நடுவில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படின்ற எல்லா ஹிஸ்டரியுமே நான் வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட்ல என்ன அப்படி சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, எவ்ரி சில்ட்ரன், தட் மீன்ஸ் 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இந்த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீஸும் வாங்கக்கூடாது. அது டைரக்ட் ஃபீஸா இருக்கலாம், இல்லை இன்டைரக்டான ஃபீஸா இருக்கலாம், எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம இலவசமா கல்வியை வழங்கணும் அப்படின்றதான் வந்து இதோட மெயின் நோக்கமா வந்து வச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21A சொல்லியிருக்காங்க. எது ஆர்டிகல் 21A சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அததான் ஆர்டிகல் 21A. ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அது ஆர்டிகல் 45. இதுக்குள்ளேயே இது வரதுனால, தட் மீன்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்குள்ளேயே ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டாபிக் வரதுனால நிறைய பேருக்கு இந்த ஆர்டிகலுக்குள்ள கன்ஃபியூஷன் ஆகலாம். உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸாமா இருக்க டெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மார்க்கை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தெளிவா எந்த ஆர்டிகலுக்குள்ள எது வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சப்ஜெக்ட்ல நிறைய ஆர்டிகல்ஸ் பத்தி படிப்பீங்க, அதனால கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாதுன்னா ஹைலைட் பண்ணி உங்க புக்ல வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணி படிக்கும் போதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21A வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் ஸ்கூலுக்கு பொருந்துமா, பிரைவேட் ஸ்கூலுக்கு இந்த சட்டத்திட்டம் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஸ்கூல், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல அட்லீஸ்ட் 25% பிள்ளைங்களுக்காவது எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம இதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த இடத்துக்குலாம் வந்து செயல்படுத்துறாங்கன்றது இன்னும் வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொன்னாலே அது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் வாட்ச் பண்றதுக்கு, உள்ள நடக்கிற எல்லா ரூல்ஸும் கரெக்டா தான் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு நேஷனல் கமிஷன் அப்படின்றது, தட் மீன்ஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் எலிமெண்டரி எஜுகேஷன், இந்த கமிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கரெக்டான ப்ராசஸ்ல தான் போகுதா அப்படின்னு மானிட்டர் பண்றாங்க. எது இன்க்ளூடிங் குவாலிட்டி முதற்கொண்டு. ஃப்ரீ அப்படின்னாலே அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல போய் ஒரு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்திருந்தாலே ஏன் இதுல ஃப்ரீ கொடுக்குறாங்க, அப்ப இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ள வரும்ல. அப்படி இருக்கும்போது எஜுகேஷனே கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இவங்க கரெக்டான விஷயங்களா ஃபாலோ பண்றாங்களா, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான சமமான சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்களா, இல்லைன்னா 10ஓட 11 உட்கார வைக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு எல்லாமே செக் பண்றதுக்காகவே இந்த கமிட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த ஆக்டுக்குள்ள நடக்குது. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் இந்தியா இந்த ஏஜ் ஆஃப் 6 to 14 ஏஜ் குரூப், 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் எந்த பிள்ளையா இருந்தாலும் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கு கம்பல்சரியான ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நியர்பை, அவங்களோட வீட்டுக்கு நியர்பையா இருக்க எந்த ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வேணாலும் அவங்க வந்து போய்
சேர்ந்து படிக்கலாம். ஸோ அது என்னென்ன இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் அடுத்த டாப்பிக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது. நம்ம இப்போ நார்மலாக எல்கேஜி யூகேஜி சேர்க்க போகும்போது எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும், பேரண்ட்ஸ் படிச்சிருக்கணும், இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் தேவை கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த குழந்தைங்களை ஃப்ரீயா தானே கொடுக்குறோம், ஒரு 2 வருஷம் கல்வி கொடுத்துட்டு 3வது வருஷம் நின்று போ அப்படின்னு சொல்லக்கூடாது, நிறுத்தவும் கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இஃப் எ சில்ட்ரன் above 6 years of age, 6 வயசுமே முடிஞ்சிருச்சு, ஆனாலுமே எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கல, 6 வயசு முடிஞ்சு 7, 8 எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கல, திடீர்னு எடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 வயசுல சேர்க்கிறோம்னா சேர்த்துப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது அவங்க வயசு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கிளாஸ்ல எடுத்துட்டு போய் போட்டு அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரியான ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியான ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்த சான்றிதழ், தட் மீன்ஸ் பர்த் சர்டிபிகேட் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்துதான் அவங்க அந்த எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க எங்க போனாலுமே சரி, இப்போ நார்மலா ஷாப்பிங் போனா கூட ஒரு பில் பே பண்ண உடனே ஒரு நம்பர் கேட்கறாங்க, ஃபோன் நம்பர் ஆச்சு. அப்ப இவ்வளோ பெரிய எஜுகேஷனை கொடுக்குறப்போ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். அது எந்த ப்ரூஃபா கண்டிப்பா கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க இந்த எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சாங்க அப்படின்றதுக்கான ஃப்ரீயா தானே நான் நடத்தணும், உனக்கு எந்த சர்டிபிகேட்டும் கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. இவங்களுக்கு அதுக்கான சர்டிபிகேட்டை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வந்து கண்டிப்பா வரும். ஃப்ரீனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால கரெக்டான அந்த ஃபிக்ஸட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்றது இருக்கணும். அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:30. இப்போ நம்ம நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 60 பிள்ளைங்க 70 பிள்ளைங்களுக்குலாம் ஒரு டீச்சர் இருப்பாங்க. இங்க இருந்து பேசுறது எல்லாமே இந்த கடைசி 70 பிள்ளைங்களுக்கும் கேட்கவே கேட்காது. 10ஓட 11 உட்காந்து கேட்டுட்டு போவாங்க, புரியாது, டீச்சர்ஸ்க்கு கோவம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 30 பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல 25% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்கா எக்கனாமிக் வைஸா வந்து டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு 25% ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிஷன் டு கிளாஸ் 1 இன் ஆல் பிரைவேட் ஸ்கூல் இஸ் டு பி டன். இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கிடையாது, பிரைவேட் ஸ்கூல்ல வந்து கொடுத்துருக்காங்க கிளாஸ் 1ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை கொண்டு வந்ததே இதுக்குதான். குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு எஜுகேஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்றது வேதிக் பீரியட், புத்திக் பீரியட் எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். பட் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் 2009க்கு அப்புறம் இருக்கிற எல்லா எஜுகேஷனும் குவாலிட்டியா இருக்கா, அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்களா அப்படின்றது நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஆக்ட் வந்து அதெல்லாம் கவனிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல் டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சதற்கான ஏதாவது சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாபை லூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாலுமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றது இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ 2009ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ட்ரைனிங் போகணும். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற அவங்க டிகிரிக்கு ரிலேட்டடா இருக்கிற ஏதாச்சும் ஒரு மேல் கொண்டு படிக்கணும் அப்படின்னா அதை நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எல்ஸ் ரெகனைசேஷன் வில் பி கேன்சல்ட். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ செக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா இருக்கிறதுனால. ஃப்ரீ அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாராள மனசு வந்துடும், சரி ஃப்ரீ தானே நம்ம போய் பார்த்துக்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம், இதோட இருக்கட்டும், இதோட போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தாட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ மானிட்டர் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்த ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செலவுகள்லாம் யார் செய்யறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியலா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே ஷேர் பண்ணி தான் இதுக்கான செலவுகளை வந்து செய்யறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிசம்பர் 2002
2002 நமக்கு ஞாபகம் வரது எதுன்னு பாத்தீங்கன்னா SSA தான், சர்வ சிக்ஷா அபியான் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுல எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சேம் இதே தான் பேசியிருப்பாங்க. நீங்க வந்து கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன்ல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. SSL வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்டரி எஜுகேஷனை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், 6ல இருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ அந்த வருஷமும் இந்த வருஷமும் சேமா இருக்குது. இதுக்குள்ள நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்றதையுமே நீங்க புரிஞ்சு படிக்கணும். இந்த 86th Amendment Act 2002 Article 21 Part 3ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இதை பத்தி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 2003ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்டை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்க போகுது அப்படின்றதுக்கு மாதிரியான ஒரு வெப்சைட்ல இது வந்து இன்வைட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்க போகுது அப்படின்றத பண்ணிட்டு கமெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நாங்க நடத்த போறோம், இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று வரப்போகுது, அதுக்குள்ள இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு, இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க. அக்டோபர் 2003ல 2004ல என்ன பண்றாங்க, எல்லாரோட சஜஷனையுமே தட் மீன்ஸ் பப்ளிக் சில சஜஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்றது வந்து 2004ல நடக்குது. 2005ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு என்னெல்லாம் இருக்குன்றத வந்து பப்ளிக் முன்னாடி கேட்டாங்க. பப்ளிக் சில விஷயத்த சொன்னாங்க, அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்றாங்க. யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா அப்போ இருந்த சேர்பர்சன் யாருன்னா மிஸ்டர் சோனியா காந்தி அப்படின்றவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்றாங்க. 14th July 2006ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the Finance Committee and Planning Commission rejected the bill. The lack of funds and a model bill was sent to the states for making the necessary arrangements. ஸோ என்ன பண்றாங்கன்னா 2006ல இந்த ஃபினான்ஸ் கமிட்டி அண்ட் பிளானிங் இவங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான பணம் தேவை வந்து அந்த இடத்துல பூர்த்தி ஆகல அப்படின்றதுக்காக அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் 2007 2008ல அதை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டு 2009ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தட் மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பில் 2008ல வந்து பாஸ் ஆகி 2009ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2009ல வந்து இதை வெளியில கொண்டு வராங்க. இந்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து வெளியில இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2002 SSC ஆரம்பிக்கும் போது இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. வருஷம் இதோட சேஞ்சஸ் ஆகுது. கடைசியில எல்லாத்தோட விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2009ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனாலதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 2002 அப்படின்னு கொடுத்துருந்தா நமக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்றாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்றாங்க, 2002ன்னு சொல்றாங்க. அப்ப இது சர்வ சிக்ஷா அபியானா அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பா நமக்குள்ள வரும். ஸோ அதனால 2009 ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதனால ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்றதும் சொல்றாங்க. இப்போ வாட் இஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்க 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 1 கிலோமீட்டர்லயோ 2-3 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல ஃப்ரீ அண்டா கம்பல்சரி எஜுகேஷன் வந்தா நீங்க வாங்கிக்கலாம். அங்க போயிட்டு உங்க குழந்தைங்களை சேர்த்து படிக்க வைக்கலாம். உங்களுக்கு பண வசதி இருக்கா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. பட் நீங்க வந்து உங்க குழந்தைங்களை அங்க படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்க வைக்கலாம். இதுக்கான எந்த டைரக்டான ஃபீஸும் கிடையாது. எந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபீஸுமே இது கிடையாது. அது என்ன டைரக்ட் ஃபீஸ் இன்டைரக்ட் ஃபீஸ் அப்படின்னா அங்க கொடுக்குற புக்கு, சாப்பாடு, அவங்க கொடுக்குற யூனிஃபார்மு, அவங்க கொடுக்குற பேகு, அவங்க கொடுக்குற எஜுகேஷனுக்கு, அவங்க கொடுக்குற ஐடென்டி கார்டுக்கு எதுக்குமே எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது அப்படின்றத டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எல்லா அமௌண்ட்டையுமே கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் பண்றாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்டி ஆக்ட். என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக எந்த டொனேஷனும் முதல்ல கொடுக்க தேவையில்லை. பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி எந்த டொனேஷனும் நம்ம கொடுக்கவே தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு அட்மிஷனுக்கான எந்த டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் கிடையாது. அதே மாதிரி எந்த கோட்டாலையுமே வந்து பாத்தீங்கன்னா சீட் இல்லை. ஸோ நோ சீட்ஸ் இந்த கோட்டா கேன் பி லெஃப்ட் வேக்கண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் நான் சொன்னல 1:30 அதை வந்து மெயின்டைன் பண்றாங்க.
அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன், டீச்சர்ஸ்க்கான அந்த எக்ஸாம்ஸும் கரெக்டாக நடக்குதா, அவங்களுமே கரெக்டான குவாலிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றதையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் பிரைவேட் அண்ட் எய்டட் ஸ்கூல் ஆர் டு பி மேனேஜ் பை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மானிட்டர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் எத்தனை குழந்தைங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 22 crore children fall under the age group 6 to 14. அது மட்டும் இல்லை, இந்த 4.1% தட் மீன்ஸ் 2 லட்சம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் வேணா இருக்கலாம், அவங்க குழந்தைக்கு வரலன்னு சொல்லலாம், ஸோ என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியான எஜுகேஷன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. இது வந்து லோக்கல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் என்ஷூர் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சைல்டு எவ்வளோ குழந்தைங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதை யாரெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஹேட் பீன் மேனிடேட்டட் டு மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ஹிஸ்டாரிக் ரைட். ஸோ இது எல்லாமே கரெக்டான ப்ராசஸ்ல தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த நேஷனல் கமிஷன் அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுனால நீ இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஹெல்ப்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த NCPCR அப்படின்றவங்க சொல்றாங்க. தட் மீன்ஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது. இது வெறுமனே கவர்மெண்டால மட்டும் சாத்தியப்படாது, அவங்க கொடுக்குற ஃபண்டுனால மட்டும் இது சாத்தியப்படாது. அப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் குரூப்பா இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ரைட்டரு, கவர்மெண்ட் பர்சனல் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாரோட கை கோர்த்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஏன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அது எத்தனை கோடி மக்கள் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை குழந்தைங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளும் அந்த மாதிரியான ஃபண்டுக்கு கொடுக்கும்போது இத்தனை குழந்தைங்களும் பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்ற ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம், ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், எத்தனை குழந்தைங்க வந்து இதனால பயன்பட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டோம், இதை எப்படி மானிட்டர் பண்றாங்க அப்படின்றதையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினை இன்னும் நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட சஜஷன் சொல்லிட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ்ல சஜஷன் போட்டுட்டு, இல்லைன்னா ரீசெண்டா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பத்தி ஏதாவது நியூஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கூட நீங்க இன்ஃபர்மேஷனா எழுதலாம், தப்பு கிடையாது. சஜஷன் சொல்லிட்டு கூட உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க சஜஷன் பாயிண்ட் போட்டு எழுதலாம். இவ்வளோ சஜஷன் இருக்கு, இல்லை மேம் இதை கூட பண்ணலாம், இதை வந்து இன்னும் வந்து காலேஜஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தாலும் கீழே பாக்ஸ்ல எக்ஸாம்ல போட்டு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ரீசன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியான ரீசன்ட் நியூஸ், இப்போ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இந்த மாதிரியான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க ஆட் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.